பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்பாயிண்ட் பண்ணுற பூத் லெவல் ஏஜென்ட்ஸு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு இந்த கட்சி ஓகேப்பா நான் வந்து சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது எப்படி எலெக்ஷன் கமிஷனோட ப்ராப்ளமாக இருக்க முடியும்? அதே சமயத்தில் இன்எலிஜிபிள் இருக்கிறவன் இருக்கக்கூடாது, அவனை ஓட்டு போட வைக்கக்கூடாது, ஃப்ரீ அண்ட் ஃபேர். இதுதான் அவங்களுடைய அப்ஜெக்டிவ். இந்த அப்ஜெக்டிவ் வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து வேலை பண்ணுறாங்களே தவிர உங்கள் பொலிட்டிக்கல் கெயின்ஸ்னாலும் நீங்கள் பவரில் வர முடியல, எனக்கு ஓட்டு வரல, மக்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, உங்களுடைய இதை பிரச்சனையை வந்து எலெக்ஷன் கமிஷன் மேலே 2003க்கு அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் எனக்கு ப்ரூஃப் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எனக்கு அந்த ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு என்னால் நான் வந்து அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்டர்ன்ற ப்ராசஸை பண்ண முடியாது. எனக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் ஒன்றுங்கிறது. அதை சரிப்படுத்துறது தான் எலெக்ஷன் கமிஷன். அந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ அந்த வேலையை பண்ண விடுங்க. அப்போ உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அதை பண்ணுங்க. அவங்க வந்து ஒரு டிராஃப்ட் கொடுக்கும்போது அப்போ அந்த வெரிஃபை பண்ணுங்க. அதை விட்டுட்டு அதோடைய பர்பஸ் வந்து ரெசிடென்ஸ் வெரிஃபிகேஷன், அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும்தானே தவிர அது வந்து உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது மாதிரி நீ வந்து தமிழ்நாட்டுக்காரனா இல்லை பீகாரிக்காரனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது ஆதார் கார்டு எப்படி எனக்கு ப்ரூஃபாக இருக்கணும்? இங்கேயே வந்து இப்போ கோயம்புத்தூர் சில ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அசம்பிளி செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஜேபி ஹஸ் காட் மோர் ஓட்ஸ். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தார்மிக் இந்தியன்ஸோட ஃபவுண்டர் ஏகே சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அன்பு. இப்போ வந்து நான் வந்து ரொம்ப பலமான கட்சி, நீங்கள் வந்து ரொம்ப பலம் இல்லாத கட்சி. இப்போ வந்து நான் காசு கொடுத்து உங்கள் கட்சிக்கிட்ட எதுவும் சொல்லாத, நான் உனக்கு பணம் கொடுத்துறேன், நம்ம பூத்தில் இருக்கிற டூப்ளிகேட்ஸ்லாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து டெமோக்ரஸிக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் தானே. இப்போ வந்து நம்ம டெமோக்ரஸியில் ஒரு ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வந்து பூல் ப்ரூஃபாக இந்த சிஸ்டம் இருக்கணும்னு ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. அப்படி உங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்பாயிண்ட் பண்ணுற பூத் லெவல் ஏஜென்ட்ஸு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு இந்த கட்சி ஓகேப்பா நான் வந்து சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அது எப்படி எலெக்ஷன் கமிஷனோட ப்ராப்ளமாக இருக்க முடியும்? ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கணும், டியூப்ளிகேசி எடுக்கணும், இந்த மாதிரி ரோல் இருக்குல்ல. இது வந்து அவங்க வந்து பூத் ஏஜென்ட்ஸ் பண்ணலாம். அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ண இங்கே முதல்ல ஒரு நகைமுரண் இல்லையா? இங்கே ஒரு சமயம் டியூப்ளிகேட்ஸை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அங்கே டியூப்ளிகேட்ஸை எடுத்தா ஏன் எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. ரைட்டா? இதுலேயே அவங்களுடைய இது தெரியுது. ரைட்டா? ஹைப்போக்ரஸி நல்லா தெரியுது. இப்போ அந்த பீகாரோட எஸ்ஐஆர் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரி இயர் ஆஸ் பர் தட் எலெக்ஷன் கமிஷன் இது ஒன்பது சம்மரி ரிவிஷனுங்கிறது எவ்ரி இயர் நடக்கும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிறது வந்து எப்பயாவது ஒரு இடத்துல தேவைப்பட்டால் அந்த இடத்துல நடக்கும். இதே பீகாரில் முன்னாடி நடந்திருக்கு, 2003ல் நடந்திருக்கு. அதனால தான் இந்த வாட்டி 2003க்கு அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண ஓட்டர்ஸை வெரிஃபை பண்ணோன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த டூப்ளிகேட் ஓட்ஸு அந்த ஓட்ஸ் மிஸ் ஆகிறதுல இந்தியா 145 கோடி. இதில் இப்போ ஃபைனல் டேட்டா ரீசெண்டாக வந்து சர்வே படி என்ன சொல்கிறதுனா கிட்டத்தட்ட ஒரு 10 to 12% வந்து மைக்ரண்ட் பாப்புலேஷன் சொல்கிறது. 10 to 12%னா பாருங்கள், 15-20 கோடி மேலே. ஆமாம், மைக்ரண்ட் அதாவது இந்தியாவில் தான் இருந்திருப்பாங்க. பட் ஆனால் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போயிருப்பாங்க, ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியா போயிருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அங்கே ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஓட்டு அவங்களுக்கு இருக்கும். பட் இன்னொரு இடத்துல இருக்கும்போது அங்கே ஒரு இதை வச்சுக்கிட்டு இன்னொரு ஓட்டு வந்ததுன்னா அப்போ டூப்ளிகேட் ஓட்டு வர சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் கலையணும், இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான். இப்போ நானே வந்து இப்போ நான் திருச்சியில் இருந்தேன், எனக்கு வந்து ஓட்டர் அங்கே தான் படித்தேன், அங்கே தான் காலேஜ் படித்தேன், ஆனால் வேலைக்காக நான் மெட்ராஸ் வந்தேன் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே. அப்போ மெட்ராஸ் வந்துட்ட பிறகு இங்கே நான் ஒரு இடத்துல வாங்கிட்டு நான் ரேஷன் கார்டு மாற்றிக்கிறேன், ஆதார் கார்டு வாங்கிக்கிறேன், இங்கே அட்ரஸ் போட்டுக்கிறேன்னா இங்கே ஒரு ஓட்டர் லிஸ்ட்டில் நான் சேர்த்துக்கிட்டேன்னா அப்போது அங்கே இருக்கிறத நான் டிலீட் பண்ணோம் இல்லையா? அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் எவ்ரி இயர் வந்து they check that இபிஐசி நம்பர், அந்த எபிக் நம்பர்னு சொல்ற அந்த இது வந்து டூப்ளிகேட் ஆக முடியாது. கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒன்று தான் இருக்கு. நீங்க சொல்ற கரெக்ட் தான் சார். இப்போ வந்து யாரெல்லாம் டூப்ளிகேட்ஸ் இருக்காங்களோ, யாரெல்லாம் இறந்துட்டாங்களோ அவங்களோட பேர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஆனா அந்த பேரோட யாரெல்லாம் ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னு லிஸ்ட்டை கொடுக்க மாட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அதான பிரச்சனையா இருக்கு. இல்ல எத்தனை பேர் வந்து நாங்க ரிமூவ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க சார். ஆனா யாரு என்ன லிஸ்ட்னு நம்மளுக்கு வரதில்ல. இல்ல அந்த லிஸ்ட் டிரான்ஸ்பரன்சி எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இல்லன்றதானே. இல்ல டிரான்ஸ்பரன்சி இல்லங்கிறத ஒத்துக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு வருது, அந்த லிஸ்ட்டை தான் ரிவைஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இவ்வளோ பேரை நாங்கள் டிலீட் பண்ணுறோம், இவ்வளோ பேரை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம்,
இவ்வளோ பேருடைய டீட்டெயில்ஸ் வந்து மாறி இருக்குங்கிறத வந்து லிஸ்ட்டு வருது. அதுக்கப்புறம் ஃபைனலாக இதுதான் ஃபைனல் லிஸ்ட்டுங்கிறதையும் கொடுக்குறாங்க. இதை வந்து அந்த சமயத்தில் இவங்க வந்து அதை ஓவர்லுக் பண்ணிடுறாங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சரி, பப்ளிக்காக அதை புட் இட் அண்ட் பப்ளிஷ் இன் தர் வெப்சைட். இது இப்படி இருக்க இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது எலெக்ஷன் கமிஷனுக்கும் நாமளும் ஒத்துழைக்கணும். ஒரு பொதுமக்களாக நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த டெமோக்ரஸியை சேவ் பண்ணணும்னு சொல்கிறோம். அவங்களுடைய அப்ஜெக்டிவ் கிளியராக சொல்லிட்டாங்க. யாருக்கும் ஓட்டு போகக்கூடாது. யாரெல்லாம் கரெக்டாக ஓட்டு வாங்கணும் அவங்க இருக்கணும். ஆஸ் பர் பீப்புள் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கு அந்த இது இருக்கணும். அதே சமயத்தில் இன்எலிஜிபிள் இருக்கிறவன் இருக்கக்கூடாது. அவனை ஓட்டு போட வைக்கக்கூடாது. ஃப்ரீ அண்ட் ஃபேர். இதுதான் அவங்களுடைய அப்ஜெக்டிவ். இந்த அப்ஜெக்டிவ் வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து வேலை பண்ணுறாங்களே தவிர இந்த அப்ஜெக்டிவில் மாற்று கருத்துங்கிறது யாருக்குமே இருக்க முடியாது. இதுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் இல்லை, கொடுக்கக்கூடிய எல்லாரும் இன்க்ளூடிங் பப்ளிக் சப்போர்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து இப்போ இங்கே பீகாரில் மேஜர் ப்ராப்ளம் வந்து இந்த ஆதார் கார்டை யூஸ் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு கொஸ்டின் தான். அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க ரிவிஷன். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஏன் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா ஆதார் கார்டு வந்து ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ரெசிடென்ஸ் ப்ரூஃப். அது வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்தியாவோட இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா படியே இப்போ வந்து நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப்கான டாக்குமெண்ட் எதுவுமே கிடையாது. இல்லை சிட்டிசன்ஷிப் கிடையாது. அதெல்லாம் எடுத்துன்னு வாங்க. அதெல்லாம் யாரும் குறை சொல்லலை. இருக்குது நம்மக்கிட்ட அந்த ஒரு அமெரிக்கா மாதிரியோ ஒரு சிட்டிசன்ஷிப் கார்டுன்னு இல்லைங்கிறத ஒத்துக்கிறோம். இப்போ சிட்டிசன்ஷிப் இல்லாத போது நீங்கள் சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணாதான் உங்களுக்கு ஓட்டு இல்லை. அதை தான் சொல்ல வரேன் அன்பு. புரிஞ்சுக்கோங்க. ஆதார் கார்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ ஆதார் கார்டுங்கிறது வந்தது இல்லையா? ஆதார் கார்டு வந்து கான்ஸ்டிடியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு. அதோடைய பர்பஸ் வந்து ரெசிடென்ஸ் வெரிஃபிகேஷன், அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும்தானே தவிர அது வந்து உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது மாதிரி டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபும் அது கிடையாது. உங்கள் ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்னு ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஆதார் கார்டோடைய நீங்கள் டீட்டெயில்ஸை ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ரெசிடென்ஸ் ப்ரூஃப் தான். இன்னைக்கு மாடிஃபை பண்ணுறனாலும் அதுக்கான ஒரு ப்ரூஃப் நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து அதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃபை கொடுக்குறீங்க இல்லையா? அப்போ அந்த ப்ரூஃப் என்ன? உங்கள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டோ, டிகிரியில் இருக்கிற டிகிரி சர்டிஃபிகேட்டோ, இல்லை அதெல்லாம் கொடுப்பீங்க இல்லையா? இதை இப்படி இருக்க நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஸோ ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது மாதிரி ப்ராசஸ் கிடையாது. சிட்டிசன்ஷிப் கார்டு நம்மளுக்கு கிடையாது. இப்போ ஆதார் கார்டு கேனாட் பி யூஸ்ட் ஆஸ் அ சிட்டிசன்ஷிப் ப்ரூஃபோ இல்லாட்டி நீங்கள் அங்கே தான் பிறந்தீங்கன்னு ப்ரூஃபோ அது ஆதார் கார்டு கிடையாது. அதனால தான் வந்து ஆதார் கார்டை இல்லாமல் வேறு டாக்குமெண்ட்ஸை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் போனதுக்கே வந்து ஆதார் கார்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா இது இட்ஸ் அந்த பர்வியூ ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன். ஸோ இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனோடைய பர்பஸே வந்து நிறையா இல்லீகலாக வந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வந்து 2003 நான் ஏற்கனவே ஒரு எஸ்ஐஆர் பண்ணியிருக்கேன் பீகாரில். ஸோ 2003 மட்டும் எனக்கு எலக்ட்ரல் ரூல்ஸ் கரெக்டாக இருக்குது. 2003க்கு அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் எனக்கு ப்ரூஃப் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எனக்கு அந்த ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு என்னால் நான் வந்து அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ற ப்ராசஸை பண்ண முடியாது. எனக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் ஒன்றுங்கிறது. இப்போ நீங்கள் சொல்லும் போது ஆதாரை பற்றி பேசுகிறீங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். டிரைவிங் லைசன்ஸ் நான் எதை வச்சு அப்ளை பண்ணால் ஆதார் வச்சு தான் அப்ளை பண்ணுறேன். அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஆதாரை வந்து ப்ரூஃபாக எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் டிரைவிங் லைசன்ஸை எப்படி நீங்கள் வந்து ஒரு ஓட்டு கொடுக்கறதுக்கு ப்ரூஃபாக எடுத்துக்கிறீங்க அப்படின்ற கொஸ்டின். அதுதான் அந்த இப்போ எலெக்ஷன் கமிஷனில் அவங்க பண்ணும்போது கான்ஸ்டிடியூஷனில் என்ன டாக்குமெண்ட் வேலிடாக இருக்கோ, இங்கே 2 விதமான விஷயம். அதுதான் சொல்கிறேன். கான்ஸ்டிடியூஷனில் ஆதார் கார்டு இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் யுவர் ரெசிடென்ஸ் ஆர் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். பட் பொது பழக்கம் அது நம்ம பொது பழக்கமாக ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆதார் வந்து எலெக்ஷன் கமிஷன் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு தெரிஞ்சதுனால தான் அதை யூஸ் பண்ண மாட்டான்னு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு 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 அத்தாரிட்டி இருக்காங்க, அவங்க வந்து சரியாக ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும். இது ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலான்ற போது இப்போ எனக்கு ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு நானும் அதே மாதிரி பண்ண முடியாது. எனக்கு ஆதார் கார்டை மீறி ஒரு டாக்குமெண்ட் எனக்கு தேவைங்கிற போது தான் அவங்க நேரடியாக சென்று பார்த்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இன்க்ளூட் பண்ணணுமா, எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா, மாடிஃபை பண்ணணுமான்னு டிசைட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து 20,000 பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து போகிறாங்க, அவங்கள வச்சு பண்ணுறாங்க. ஸோ இது எதுவும் இன்னைக்கு பண்ணிட்டு நான் அடுத்த வர முடியிற எக்ஸசைஸ் கிடையாது. இது வந்து ஒரு விண்டோ வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 1 டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அது மட்டும் போய் வெரிஃபிகேஷன் பண்ணுவோன்னு. ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு தெரியும் நம்ம ஆதார் கார்டை சம்டைம்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுறோம், நிறைய ப்ராப்ளம் வருது. ஆதார் கார்டு இஸ் கான்ஸ்டிடியூஷனலி நாட் அ வேலிட் டாக்குமெண்ட். பொதுப்படையாக நம்ம பொது பழக்கத்தில் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ரூஃப்னு யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே பிரச்சனையே அதுதானே. இப்போ இந்தியாவுக்குள்ளே
பண்ணுற இதுக்கு ஆதார் கார்டு ஓகே. பட் நீ வந்து தமிழ்நாட்டுக்காரனா இல்லை பீகாரிக்காரனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது ஆதார் கார்டு எப்படி எனக்கு ப்ரூஃபாக இருக்கணும்? நான் இன்னைக்கு பீகார்லேருந்து வந்துட்டேன் தமிழ்நாட்டுக்கு, என் ஆதாரை வந்து நான் தமிழ்நாடு அட்ரஸ்க்கு மாற்றிக்க முடியும் ஈஸியாக. அப்போ நான் தமிழ்நாட்டுக்காரன் ஆகிடுவேனா? தமிழ்நாட்டில் ஓட்டு போடலாமா இல்ல. அப்படின்னு கேள்வி. இங்கே பீப்புள் ஆர் ரெப்ரசன்ட் ஆக்ஷன் என்ன கிளியராக சொல்லியிருக்காங்களோ கண்டிப்பாக ஓட்டு போடணும். பட் அந்த லோக்கலைஸ்டு சிட்டிசன் அந்த ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஓட்டு இருக்கணுங்கிறது தான் அவருடைய இது. நீங்கள் டெம்பரரியாக நீங்கள் வந்து மைக்ரேட் ஆகிட்டு வரீங்கன்னா உங்களுடைய பீப்புள் ரெப்ரசன்டேஷன் படி நீங்கள் அங்கே தான் அந்த பகுதியை சார்ந்தவர் தான். எங்கேருந்து நீங்கள் வந்தீங்களோ அந்த பகுதியை சார்ந்தவர் தான். உங்கள் ஓட்டு அங்கே தான் இருக்கணும். இங்கே வந்த இடத்துல உங்கள் ஓட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா பீப்புள் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் என்ன, அந்த ஏரியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க நீங்கள் அது வாக்காளராக. இப்போ நான் வந்து இங்கே ரொம்ப நெடுங்காலமாக இங்கே ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இதுதான் எனக்கு பெர்மனெண்ட் ரெசிடென்ட் ஆகிடுது, அது எனக்கு பெர்மனெண்ட் ரெசிடென்ட் கிடையாது அப்படின்ற போது அப்போ நீங்கள் வாக்கிங்கை மாற்றிக்கிட்டு அங்கே டெலீட் பண்ணிங்கன்னா அது வேலிடு. அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற லோக்கல் இதுவாக ஆகிடுவீங்க, லோக்கலைஸ்டு பர்சனாக ஆகிடுவீங்க. நேச்சுரலைஸ் இங்கே இப்போ இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ எல்லாருமே இப்போ நான் திருப்பி இந்த எதிர்கேள்வியாக கேட்குறேன். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் சொல்கிறாங்க ஓகேப்பா, இப்போ பீகார்லேருந்து இங்கே மைக்ரெண்ட் பாப்புலேஷன் நிறையா வந்திருக்காங்க, ஓகே இங்கே இருக்கிற எல்லாம் ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு இப்போ இங்கே ரோல்ஸில் மாற்றிடலாமா? அப்போ ஒத்துப்பாங்களா அவங்க? அதை பீகார்காரங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு 5 வருஷமாக இருக்காங்க, வேலை செய்கிறாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் அவங்க ஓட்டு போடுற உரிமையை கொடுத்துடலாமா? பீகார்லேருந்து எடுத்துடலாமா? ஆனால் கான்ஸ்டியூஷனில் அதுக்கு வேல்யூ இருக்குல்ல. கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூ இருக்குன்னா பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் நம்ம என்ன சொல்கிறோம்னா அதுதான் திருப்பியும் லோக்கலைஸ்டு பர்சன் இங்கே இருக்கிறவங்களா, நீ அந்த ஏரியாவை லோக்கலைஸ்டு ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த தகுதி, பேசிக் தகுதி நீங்கள் அங்கே இருக்கிறவங்களா, அங்கேயே நெடுங்காலமாக வசிக்கிறவங்களா அப்படிங்கிறது தான் பேசிக் இது. நீங்கள் மைக்ரெண்ட்டான்னு வரும்போது உங்கள் ஓட்டர் லிஸ்ட் வந்து பீகாரில் தான் இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்க முடியாதுங்கிறது தான் பார்வை. அதே தான் வந்து பீகாரில் இப்போ அங்கே பீகாரில் அதிகமான ஒரு மைக்ரெண்ட் பாப்புலேஷன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு போகிறதுல இருக்குது. அதனால தான் அதுக்காக தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் இதுவே போடுறாங்க. அவங்க வரட்டும், லிஸ்ட்டு வரட்டும். ஆமாம் 60 லட்சம் பேரை வந்து நீக்கிறதா சொல்கிறாங்க. நீக்கிட்ட பிறகு அந்த லிஸ்ட்டு வரப்போகுது, திருப்பி நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். உங்களை யார் தடுக்கிற? யாருமே தடுக்கலையே. இப்போ திடீர்னு ஆஃப் ஷூட்டாக இங்கே வந்து ரிவிஷன் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஒரு முட்டுக்கடை போடுறீங்க. அதே சமயத்தில் இப்போ நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடி நடந்த எலெக்ஷனில் ஏதோ ஒரு ஏரியா வச்சுக்கிட்டு இந்த ஏரியாவில் எனக்கு வந்து அதுவும் வின் பண்ண மார்ஜின் என்ன 37,000 கிட்டத்தட்ட மார்ஜினில் வின் பண்ணியிருக்காங்க. 3,000 300 ஓட்ஸ் வித்தியாசத்தில் அவங்க பண்ணலை. அந்த எல்லா இருக்கிற அந்த அசம்பிளி கான்ஸ்டியூன்சிஸில் எல்லாத்துலேயும் லீடிங்கில் இருக்கேன். இந்த ஒரே ஒரு கான்ஸ்டியூன்சியில் மட்டும் வாக்கு வித்தியாசம் வந்து 1 லட்சத்துக்கு மேலே. அந்த மாதவப்பூரில் 1 லட்சத்துக்கு மேலே டிஃப்ரென்ஸ் பிஜேபிக்கும் காங்கிரஸும். அதனால் 37,000 ஓட்டில் இவங்க தோக்குறாங்க. ஸோ இதை ஒரு காரணமாக காட்டுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு கான்ஸ்டிடுவன்சிஸில் பிஜேபிக்கு ஒரு ஓட்டு கூட விழலை. ஒரு சில பூத்தில் ஒரு ஓட்டு கூட விழலை. அது ஏன்னா அது பொலிட்டிக்கல் அந்த சார்ந்த விஷயம். இங்கேயே வந்து இப்போ கோயம்புத்தூர் சில ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அசம்பிளி செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஜேபி ஹஸ் காட் மோர் ஓட்ஸ், அதர் கட்சி ஹஸ் நாட் காட் லாட் ஆஃப் ஓட்ஸ். அதே கோயம்புத்தூரில் நம்ம வந்து நிறையா மிஸ்ஸிங் ஏஜென்ட்ஸை அந்த இதை பார்த்துட்டு அந்த இது பண்ணுறத பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து என்ன சொல்ல வரோன்னா ஃபைனலாக எலக்டோரல் ரோல்ஸு சரிப்படுத்தணும், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அப்போ அந்த அடிஷன் ரிவிஷன் தேவைப்படுறது. இங்கே அனாமலிஸ் இருக்குன்னா இருக்குது, அதை சரிப்படுத்துறது தான் எலெக்ஷன் கமிஷன். அந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ அந்த வேலையை பண்ண விடுங்க. அப்போ உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். அவங்க வந்து ஒரு டிராஃப்ட் கொடுக்கும்போது அப்போ அந்த வெரிஃபை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு உங்கள் பொலிட்டிக்கல் கெயின்ஸ்னாலும் நீங்கள் பவரில் வர முடியல, எனக்கு ஓட்டு வரல, மக்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, உங்களுடைய பிரச்சனையை வந்து எலெக்ஷன் கமிஷன் மேலே தாண்டிட்டு கை காட்டாதீங்கிறது தான் இங்கே இருக்கிற பேசிக் மக்களுடைய கேள்வி. ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி அன்பு. ஜெய்ஹிந்த்.